God friends. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார். ஜெபம் பண்றது எப்படி அப்படின்பதை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு அட்வைஸா கொடுக்கிறார். எப்படியாக நாம அறை கதவை பூட்டி தாளிட்டு ரூம்குள்ள ஜெபம் பண்ணும் பொழுது, அறைக்குள்ளே ஜெபம் பண்ணும் பொழுது, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா, அந்தரங்கம் என்று சொல்லும் பொழுது இருதயத்திற்குள்ளாக இருக்கின்றவர் வெளியரங்கமாக பதிலளிக்கிறவரா இருக்கிறார். நம்ம மௌனமா ஜெபித்துட்டு இருப்போம், யாருக்கும் தெரியாம சில காரியங்களை அவரிடத்துல விண்ணப்பித்துக் கொண்டிருப்போம். நமக்கும் இயேசுவுக்குமான இந்த உறவு இருக்கு இல்லையா, சில காரியங்கள் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நாம் சொல்லிவிடுவதல்ல. ஆனால் இயேசுவுக்கும் நமக்கும் சில காரியங்களை ஒரு பர்சனலான ஒரு பிரேயரா வச்சிருப்போம். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது வெளியரங்கமாக மற்றொரு கண்களுக்கு பார்க்கின்ற வண்ணமாக அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். நம் ஜெபம் இந்த நாட்களில் எப்படிப்பட்டதா இருக்கின்றது? ஒரு பிரேயர் மீட்டிங் இந்த நாட்கள் எல்லாம் வைக்கிறாங்க. நாம் எதை பார்த்து ஒரு ஜெபத்திற்கு போகின்றோம்? ஆலயங்களில் ஜெபத்திற்கு கூப்பிடுறாங்க, எதை பார்த்து போகின்றோம்? நம்மளுடைய காரியங்கள் வெளிப்புறத்தில் நாம் எப்படிப்பட்டவளா இருக்கின்றோம் என்பதுதான் காமிக்கின்றது. நல்ல ஆடம்பரமான ஒரு விழாக்கோலமிட்டு இருக்கின்ற ஒரு ஜெபத்துக்கு கூப்பிட்டா போறாங்க, நிறைய பேர் கலந்து கொள்கிறோம், அல்லது உணவு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அநேகர் போகிறார்கள். அல்லது தங்களுடைய காரியங்கள் அங்கு வெளியரங்கமாக நம்மளுடைய பெயர் அங்கு வைக்கப்பட்டிருக்கு, நம்ம பெரிய பிரபலமாயிடலாம், ஒரு செலிபிரிட்டி வராங்க, அவரை பார்க்க போறோம். இந்த வெளி தோற்றத்திற்காக நாம் சென்றால் உள்ள அந்தரங்கத்தில் பிதா இருக்கவே மாட்டார். அந்தரங்கத்திலே நம்முடைய ஜெபம் செய்கின்றதை அவர் வெளியரங்கமாக பதில் கொடுக்கின்றவர். நீங்கள் அழுது ஜெபிக்கின்றவர்களா? நீங்கள் அழுது புலம்புகின்ற காரியங்கள் உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கின்ற அந்த உறவிலே நீங்கள் பலப்பட்டு இருக்கும் பொழுது அவருக்கு மாத்திரம் தெரிய வேண்டும் என்று சொல்லி நீங்க அழுதுறீங்க பார்த்தீங்களா? அந்த அறை வீட்டுக்குள்ள சென்று நீங்க கதறுகின்ற அழுகைக்கு கர்த்தர் பதிலளிக்கிறவராயிருக்கிறார். அந்த அழுகையெல்லாம் வீண் போகவே போகாது. அது ஒரு காலம் வீணாய் போவதே இல்லை. உங்களுக்குரியதை உங்கள் கைகளிலே வந்து கொடுக்கும் வரைக்கும் அவர் நிச்சயமாக அவர் பதிலளிக்கிறவராயிருக்கிறார். எனக்கு அமைதியுடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமேயானால், உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டுமேயானால் அவரிடத்துல ஊக்கமாய் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கும் அவருக்குமான அந்த இடைப்பட்டிருக்கின்ற அந்த தருணம், அவர் வெளியரங்கமாக பதில் கொடுக்கின்ற அந்த தருணத்துல உங்கள் இருதயத்துல அந்தரங்கத்துல பிதா இருக்கின்றாரா? கர்த்தர் இருக்கின்றாரா? இயேசு இருக்கின்றாரா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றாரா? வாசம் பண்ணுகிறாரா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிற்பாடு ஜெபித்து பாருங்கள், அவர் வெளியரங்கமாக பதில் கொடுக்கிறவர். Have a blessed day. Praise be to God.